தமிழ்நாட்டைச் சேர்ந்தவள் அப்படிங்கிறதுல பெருமைப்படுறதாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மகளான ஐஸ்வர்யா தனுஷ் தெரிவிச்சிருக்காங்க. ஜெய்ப்பூர்ல நடந்துட்டு வரும் இலக்கிய விழாவில் தன்னோட An Apple Box The Story of a Girl Among the Stars அப்படிங்கிற புத்தகத்தை அறிமுகப்படுத்தின ஐஸ்வர்யா தனுஷ் தான் எப்பவுமே ஒரு மிகப்பெரிய நடிகரோட மகளாக உணர்ந்ததே இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. என்னோட பெரும்பாலான சிறுவயது காலம் பெங்களூர்ல தான் கழிஞ்சது. மற்ற சாதாரணமான குழந்தைகளை போல சாலைகளில் விளையாடுறது, கடைகளுக்கு போறது, பள்ளிக்கு நடந்து போறது அப்படின்னு நானும் இருந்திருக்கேன். ஒரு சூப்பர் ஸ்டாரோட மகள் அப்படிங்கிற எண்ணம் தனக்கு எப்பயுமே வந்தது இல்லை அப்படின்னு ஐஸ்வர்யா தனுஷ் தெரிவிக்கிறாங்க. மேலும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில தன்னோட உரையை தமிழ்ல துவங்கிய ஐஸ்வர்யா ஜல்லிக்கட்டுக்கு முழுமையாக ஆதரவளிக்கிறதாக சொல்லியிருந்தாங்க. தமிழச்சியாக இருக்கிறதுல பெருமை அடைகிறேன். ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடைபெறும். உங்கள் அனைவரோட ஆதரவும் எங்களுக்கு வேணும். மேலும் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்திய மாணவர்களை நான் பெரிதும் பாராட்டுறேன் அப்படின்னு தன்னோட உரையில ஐஸ்வர்யா தனுஷ் தெரிவிச்சிருந்தாங்க. இப்படியாக ஐஸ்வர்யா தனுஷ் தெரிவிச்சிருந்தாலும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மெரினாவில் கூடின ஒட்டுமொத்த போராளிகளும் ரஜினியும் ரஜினியோட குடும்பத்தினரான சௌந்தர்யா, ரஜினிகாந்த், தனுஷ் எல்லாருமே பீட்டாவோட சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்ல வசைபாடி தீர்த்தது குறிப்பிடத்தக்கது. இதுல ரஜினியோட ஜல்லிக்கட்டு சம்பந்தமான ஆதரவும் கமல் அளவுக்கு வலுவாக இல்லை அப்படின்னு கம்பேர் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியாதா நான் என்ன பேசுகிறேன்னு? என் வாயால் தான் சொல்லி கேட்கணுமா உங்களுக்கு? நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்கள் டியூட்டி இல்லை அது. நியூஸ் பேப்பர்காரங்கெல்லாம் ஒன்று உணரணும். நீங்கள் எழுதிட்டு இருக்கிறது சரித்திரம். நிஜமாவே தமிழை பிடிச்சி ஏறு தழுவியவன் நான். இவன் அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாம், அவங்களுக்கு தெரியும். மூளையில் கோளாறு இருக்கும்போது முதுகெலும்பா முக்கியம்ப்பா. மூளையிலேயே கோளாறு இருக்கு, லூஸாட்டம் அலைஞ்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம். இத்தனை விஷயத்துக்கு அப்புறமும் நின்று பண்ணுறாங்க. அவங்கள வந்து தயவுசெய்து ஆன்டி சோஷியல்னு ஒதுக்கிடாதீங்க. அதான் சொன்னால் நீங்கள் அவரை சொன்னால் நம்பிட்டீங்களா நீங்கள்? அப்போ நானும் நம்புகிறேன். அதானே நீங்கள் தானே சொல்லணும். எனக்கு செய்தி சொல்கிறவங்க நீங்கள் தானுங்க. நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். அது கரெக்டு. நீங்கள் தான் எனக்கு வந்து அது பிரித்து சொல்லணும். பாலும் தண்ணியும் பிரித்து சொல்கிற அன்னபட்சிகள் நீங்கள். இப்படி தீய சக்தி அப்படின்னா கெட்ட பத்திரிக்காரன் இப்படி கை காட்டக்கூடாது. எனக்கு இன்னார பிடிக்கல, இவர் தாங்க அவர் எனக்கு பிடிக்கல, அவர் தப்பாக எழுதுறாருங்கன்னு அப்படி காட்டணுமே தவிர மொத்தமாக இப்படி கை காட்டி சொல்லக்கூடாது. மொத்தமாக நடிகர்கள் எல்லாம் மோசம்னு சொல்லக்கூடாது. உங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருந்தார் அந்த ட்ரெயின்லன்னு சொல்லி பாருங்கள், கணக்கெல்லாம் மாறிடும். 2 பேர் செத்தான்னா கூட அதில் என் சித்தப்பா இருக்கக்கூடாதுன்னு பயப்படுவான். 10 பேருக்கு வந்து மிரட்டுறீங்க. ஆனால் 10,000 மாடு கொண்டு மாதம் எக்ஸ்போர்ட் பண்ணலாங்கிறாங்க. என்னென்னா அது சாப்பிட்றதுக்கு அது தர்மம் பரவாயில்லைங்கிறாங்க. மனிதனுக்குள்ளேயே இயற்கையாக இருக்கிறது இல்லை, பார்த்து கற்றுக்கிட்டது தான். இது வரும், அந்த சமூக தளத்திலே அந்த மரியாதை வரும். சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். வழி கேட்டால் சொல்லலாம். சும்மா இருக்கும்போது மயிலாப்பூருக்கு இப்படி போங்க, மயிலாப்பூருக்கு இப்படி போங்கன்னு எதுக்கு நான் சொல்லியிருக்கேன். அவர் இப்போ அடையார் போகிறவராக இருந்தாருன்னா அது தவிர எதையுமே பேன் பண்ணாதுங்க. அது விஸ்வரூபமாக இருக்கட்டும், இல்லை கங்கை எங்காலையாக இருக்கட்டும்.